ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பாவக்காய் குழம்பு சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க செய்யலாம். வாங்க இப்போ பாவக்காய் குழம்பு வைக்க நமக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இவ்வளோ அளவு பாவக்காய் எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் தக்காளியாக, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக பூண்டு இருக்கிறனால இடிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போது பேன் எடுத்து வச்சு கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. இப்போது இந்த கரண்டியால் நம்ம 4 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்குறது கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அந்த பாவக்காவை எடுத்து இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா பாவக்காவை நம்ம எண்ணெயில் வணக்கிக்கணும். அப்போ தான் பாவக்காவோட கசப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும். நடுவில் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், பாவக்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பாவக்காவை எடுத்துட்டோம். அந்த எண்ணெயிலே நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை தனியாக சேர்க்காதீங்க, ஏன்னா தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் அப்படின்றதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தனியாக போடுறீங்க அப்படின்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இடையில் அந்த மாதிரி கொதி வரும்போது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி இந்த மாதிரி கரைசலை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசலை குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வைங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா குழம்பு சுண்டிடுச்சு, காய் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இறக்கிக்கலாம்.